பாஸ்கு காலத்தின் 35ஆம் நாள். வாக்கு. இன்றைய நற்செய்தியில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிற வேளையில் இந்த ஞாயிறை சமாதானத்தின் அல்லது அமைதியின் ஞாயிறாக நம்மால் சிறப்பிக்க முடியும். இன்று உலகம் போகிற போக்கிலே பார்க்கிற வேளையில் இந்த அமைதி வேண்டி நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர், இனத்திற்கு இனம் சண்டை போட்டுக்கொண்டு பகை தீர்த்து கொண்டால் அமைதி தானாக ஏற்படும் என நினைக்கிறது. அத்தகைய அமைதியா இன்றைக்கு இந்த இயேசு ஆண்டவர் நமக்கு வாக்களிப்பது அந்த அமைதி அல்ல. இது உலகம் தர முடியாத அமைதி. நமக்குள்ளாரே புத்தெழுச்சி அருளினால் நிறைந்திருக்கிற ஒருவருக்கு உறவு பாராட்டுகிற அத்தகைய அமைதியை அவர் தர ஆசிக்கிறார். தூய ஆவியானவரை நமக்கு தந்து அதன் மூலமாக அந்த அமைதியின் கொடையை நாம் பெற வேண்டும் என்று இந்த பாஸ்கு காலத்தில் பெந்தகோஸ்து திருவிழாவிற்கு முன்னால் நம்மை ஆண்டவர் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்து இன்று அவர் சொல்வது போல ஆவியானவர் வருகிற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். இந்த உலகம் நினைக்கிற அமைதியை கண்டிப்பாக அது அல்ல என்பதை அவர் நமக்கு புரிய வைப்பார். ஏனென்றால் பல பேர் உலகம் சொல்லுகிற அமைதியைத்தான் உண்மையான அமைதி நினைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் அனைத்தையும் தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். அப்பொழுது உண்மையான அமைதி எது, அந்த அமைதி எங்கிருந்து வருகிறது, அதை பின்பற்றுகிறது உலகம் எந்த அளவிற்கு நல்லதொரு நிலைக்கு வருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய வினாக்களாக உலகம் தர முடியாத அமைதியை தருகிற இயேசு கொடுக்கிற அமைதி நம் ஒவ்வொருவரிலும் நிலைத்திருக்க நாம் முயற்சி எடுக்கிறோமா? தூய ஆவியானவரின் கொடையான அமைதி அல்லது சமாதானம், இதை நாம் பெந்தகோஸ்து திருநாளில் திருத்தூரில் பெற்றது போல பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிக்கிற முயற்சியை கையாளுகிறேனா? சிந்திப்போம். ஆகவே அமைதியின் தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ முடிவெடுப்போம். அதே போல பெற்றுக்கொண்ட அமைதி ஆண்டவரிடம் வருகிற அமைதியாக இருக்கிறது. அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுத்து நாம் வாழுகிற பகுதியில இந்த இறை அமைதி கோலோற்றி விளங்க நாம் முயன்று இயேசுவின் சாட்சிகளாக திகழ்வோம். அல்லேலூயா.